ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப். ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ஸில் வர போகிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஏஐ பற்றின ஒரு நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஏஐ வந்து ஜாப்ஸை கெடுத்துரும், உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்காது, இப்படி ஃப்ரெஷராக சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறது. ஸோ அந்த மாதிரி நிறையா பயம் இருக்குது. அவ்வளோ பயப்படணும்னு அவசியம் கிடையாது ஏஐ பற்றி. உங்களுக்கு ஏஐ எப்படி உங்கள் டூல்ஸில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் டே டு டே ஒர்க்கில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாவே யுவர் ஜாப் இஸ் செக்யூர்ட். அதுதான் என்னோட தாட். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க ChatGPT அண்ட் ஜெமினை அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆப் எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ அதுக்கு ஒரு ஒரு பேஸ் தான் லாங் செயின் நீங்கள் வச்சுக்கலாம். லாங் செயின் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க். இதை நீங்கள் எந்த பேக்கெண்ட் கூட இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதை வச்சு சேட் ஆப் பில்ட் பண்ணலாம். லைக் ChatGPT மாதிரியே நீங்கள் சேட் ஆப்பை பில்ட் பண்ண முடியும். நம்ம பார்ட் பை பார்ட்டாக போகலாம். இந்த சென்ஸ் ஒரே வீடியோவில் நான் ஃபுல் லாங்ஷின் சொல்ல போகிறது கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கும் கொஞ்சம் லேர்னிங் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். என்னால் முடிஞ்ச அளவு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்டார்டிங் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட் யூ கைஸ் நோ வாட் இஸ் த பேசிக்ஸ். பேசிக்ஸ் வந்து LLM தான். எல்லா அப்ளிகேஷனுக்கும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் பேஸ். ஏஐ அப்ளிகேஷனுக்கு அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இனிஷியலாக வந்து வெறும் டெக்ஸ்ட் மாடலாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அதை மல்டி மாடல் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரே மாடல் வந்துட்டு இமேஜும் ஜென்ரேட் பண்ணோம், வீடியோவும் ஜென்ரேட் பண்ணோம், அண்ட் டெக்ஸ்ட்டும் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இனிஷியலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் ChatGPT லான்ச் ஆகும்போது ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ அது இமேஜும் ஜென்ரேட் பண்ணுது அண்ட் வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா LLM இன்ட்ரோ. LLM பற்றி ரொம்ப அதிகமாக பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்டாக நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஏன்றது மேஜிக் கிடையாது, ஜஸ்ட் அ ப்ரிடிக்ஷன். நீங்கள் ஒரு ஒரு கொஷின் கேட்பீங்க, அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அது ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அது எந்த அளவுக்கு ட்ரெயின் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கை ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அண்டர்லைன் போட்டிங்கன்னா, ஈஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? அது ப்ளூவாக இருக்கலாம், க்ளவுடியாக இருக்கலாம். அந்த மாதிரி அது ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வேர்டை ப்ரிடிக்ட் பண்ணும். அது டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் டீப்பாக போனால் நம்ம அவ்வளோ டீப்பாக லாங்குவேஜுக்கு லேர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் LLMன்றது இதுதான், வேர்ட் ப்ரிடிக்டபிலிட்டி. அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெயினாக தேவைப்படுறது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில ஃபீல்டு எமர்ஜ் ஆகிற மாதிரி நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. என்னன்னா வந்துட்டு, ஒரு நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டான கேள்வி கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும் LLMல. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு கொஸ்டின் வந்து டீட்டெயிலாக கேட்கல அப்படின்னா அது புரிஞ்சுக்காதில்ல பேசிக்காக. ஒரு 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 குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக சொல்ல போனால். நீங்கள் ரொம்ப கிளியராக இதுக்கு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிளியரான ஆன்சரை எடுத்து கொடுக்கும் ரிட்டனாக. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஆன்சர் கொடுக்கும். அது சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்றது என்னென்னா, பேசிக்காக நீங்கள் ப்ராம்ப்டை டிஃபைன் பண்ணி வச்சுருவீங்க. அந்த அந்த ப்ராம்ப்டை நீங்கள் திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் மாதிரி. நீங்கள் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சால் சிம்பிள் தான், வேரியபிள் மாதிரி தான். இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த 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 எக்ஸாம்ஸே பார்ப்போமே, 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ்னு எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்ட்டு, ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்ட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராம்ப்ட், செயின் ஆஃப் தாட் அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ ChatGPT வச்சு நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்ட் இதுதான். நீங்கள் ஒரு கொஷின் கேட்பீங்க, அதுக்கு ஆன்சர் கொடுக்கும். நார்மலாக சொல்லப்போனால் ஜஸ்ட் அ மினிட். ஓகே, நார்மலாக சொல்லப்போனால் நான் இப்போ ஒரு ChatGPT ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ChatGPT அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம், கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு பார்ப்போம். ChatGPT போயாச்சு. நான் லாக்ட் அவுட்டாகவே இருக்கேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா,
இது ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை. வாட் டு யூ வாண்ட் ஏஐ டு டூ, அதுதான் டூ திஸ். இது டெக்ஸ்ட், இது ஆன்சர். ஸோ இப்போ நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், டூ திஸ், சம்மரைஸ் த சென்டென்ஸ், ஆன்சர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதுதான் அது பண்ண வேண்டியது. இது அந்த இன்புட்டு ஆன்சர் வந்து அது ப்ரிடிக்ட் பண்ணும். நம்ம ஆன்சர் எதுவும் ஃபில் பண்ணவே இல்லை, அதை ப்ரிடிக்ட் பண்ணி ஆன்சரை கொடுப்போம். த சன் இஸ் அ பிக் ஸ்டார் தட் கிவ்ஸ் லைட் அண்ட் ஹீட் டு அர்த். இது நம்ம டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வந்துட்டு சம்மரைஸ் பண்ண மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. நான் வேணால் விக்கிபீடியா போயிட்டு தோனி அப்படின்ற பேஜுக்கு மிஸ் தோனி நான் ஒரு பேரா காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு அதே ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவோம். டூ திஸ் இதே தான். சம்மரைஸ் பண்ணணும். எனக்கு டெக்ஸ்ட், புது டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், பெரிய டெக்ஸ்ட்டு, ஆன்சர் அதை ஃபில் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ 3 லைனில் அது கொடுத்துருச்சு. அவ்வளோ பெரிய டெக்ஸ்ட்டை 3 லைனில் கொடுத்துருச்சு. எனக்கு இன்னுமே வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பில்ட் பண்ணிக்கலாம். இன்னுமே எனக்கு 2 லைனில் வேணும், 1 லைனில் வேணும் அப்படின்னு மாதிரி சொன்னீங்கன்னா, சம்மரைஸ் திஸ் சென்டென்ஸ் இன் 1 லைன். அது முடிஞ்சாலும் 1 லைனில் கொடுக்கும். அவ்வளோதான். இட்ஸ் லெஜெண்டரி இந்தியன் கிரிக்கெட்டர் அண்ட் கேப்டன் ஹூ லெட் இந்தியா டு மல்டிபிள் மேஜர் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் விக்டரிஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை மட்டுமே வச்சு அதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் அப்படின்றது இதுதான். நீங்கள் டிஃபைன் பண்ணிடுவீங்க, இன்புட் கொடுத்துருவீங்க, அவுட்புட் அது ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இவ்வளோ தூரம் கூட நீ கஷ்டப்பட தேவையில்லை. வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் டெல்லி இப்படி கேட்குறீங்கன்னு வைங்களேன். சரி, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இப்படி கேட்குறீங்கன்னு வைங்களேன். கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லின்னு வருது. இதுவே நீங்கள் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப், இது இன்புட்னு வச்சுக்கோங்க. இன்புட் வந்துட்டு கண்ட்ரி, எந்த கண்ட்ரி கொடுக்கலாம் இந்த டைமு, மேபி ஃப்ரான்ஸ் கொடுத்தா கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் இஸ் பாரிஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் உங்கள் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். அதாவது நீங்கள் மொத்த கொஸ்டினையும் அதில் போடாமல் அதுக்கு பிளேஸ் ஹோல்டர் வச்சுருவீங்க. அந்த பிளேஸ் ஹோல்டரை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்ட்டு. ஸோ இதை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். ரெண்டாவது எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட். அதாவது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் முன்னாடியே கொடுத்துருவீங்க, எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2 அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆக்சுவல் கொஸ்டினை நீங்கள் கேட்பீங்க, அவுட்புட் அது ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒன்று இருக்குது, யூஆர் அன் ஏஐ தட் டிரான்ஸ்லேட்ஸ் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துறதுக்கு ஆல்ரெடி. ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னா, வணக்கம் நான் நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். ஐ வுட் லைக் அ கப் ஆஃப் காஃபி, எனக்கு ஒரு கப் காஃபி வேண்டும். இது 2வது எக்ஸாம்பிள். இப்போ நான் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சொல்லிட்டு 3வது ஒன்று கொடுக்குறேன். இப்போ அதுக்கு தெரியும் 2 இந்த மாதிரி பண்ணியிருக்குன்னா 3வது இதே மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்றது அதுக்கு தெரியும். வேர் இஸ் த ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்றது ரயில் நிலையம் எங்கே உள்ளது அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கன்ஃபியூஷன் வேணாம், ஹிஸ்ட்ரி வேணாம், அதனால் நான் வந்துட்டு ரீலோட் பண்ணிக்கிட்டேன். அவுட்புட் ரயில் நிலையம் எங்கே உள்ளது. ஸோ அது உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு ஃபியூ ஷார்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அவுட்புட் வாங்குறது. நீங்கள் 2 ஆர் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அது ஃபியூ ஷார்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது செயின் ஆஃப் தாட். செயின் ஆஃப் தாட் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டிய கொஷனுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ணிடுங்க. லெட்ஸ் திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்க் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கரெக்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், இது சிம்பிளான மேத் ப்ராப்ளம் தான். இது இப்போ இருக்க எல்லாம் மாடல் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்க் பண்ணாமல். சப்போஸ் நீங்கள் ஒரு 4 லைனுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்ளம் எழுதுறீங்கன்னு வைங்களேன், அந்த 4 லைனுக்கு அது ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ணி இது ஜஸ்ட் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஆன்சர் ஜஸ்ட் ப்ரிடிக்ட் மட்டும் தான் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்சரை டக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ணிடும். அது சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ராங்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு சொன்னீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்க் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் லாஸ்ட்டில் கொடுக்கும். லாஸ்ட்டில் கொடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அது கரெக்டாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் திங்க் பண்ணும்போது. ஸோ
ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். கொஸ்டினை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இங்கே வந்து கொஸ்டின் இதுதான். எம்மா ஹேஸ் 4 பலூன்ஸ், சி பைஸ் 3 மோர், ஹவு மெனி டஸ் ஷி ஹாவ் நவ். அதாவது 4 பலூன் இருந்துச்சு, 3 புதுசாக வாங்கினா எவ்வளோ? 7 பலூன் இருக்கும். ஓகே, இதுதான். லெட்ஸ் பிரேக் டவுன் இட் ஸ்டெப் பை ஸ்டெப். இது டேரெக்டாக 7 பலூன் இருக்குன்னு சொல்லலை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்க் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் 4 இருக்கு, 3 வாங்கியிருக்கு. அப்போது 4யும் 3யும் ஆட் பண்ணால் 7. ஸோ எம்மா ஹேஸ் 7 பலூன்ஸ். இது நம்ம ஹியூமன்ஸ் திங்க் பண்ணுற மாதிரி. நம்ம ஒரு 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 கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்படி கண்டுபிடிப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம மைண்டில் திங்க் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இது அது மாதிரி தான் திங்க் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இது கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்ட். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேட்குற இதே கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கோடிங்கில் எப்படி கேட்குறது, அது நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எப்படி கேட்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கோடிங்க ஓகே. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுவோம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் ஜஸ்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி போட்டிருக்கேன். எதுவுமே இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எதுவும் க்ரியேட் பண்ணல. க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பைத்தான் வெர்ஷன் என்னதில் ரன் ஆகுது அப்படின்னா பைத்தான் 3.1. நான் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ சோர்ஸ் விஎன்வி பின் ஆக்டிவேட்னு நான் ஏலியஸ் செட் பண்ணியிருக்கேன், அதனால ஷார்ட்கட். பேசிக்கலாக என்னென்னா இதுதான் அந்த ஷார்ட்கட். சோர்ஸ் பிஎன்வி பின் ஆக்டிவேட்னு கொடுத்தனா எனக்கு அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே இந்த பேக்கேஜஸ் எல்லாம். ஸோ நீங்கள் ஓப்பன்ஏஐ மாடல் யூஸ் பண்ணலாம், கூகுள் மாடல் யூஸ் பண்ணலாம், கிராக் மாடல் யூஸ் பண்ணலாம், லோக்கல்லே நீங்கள் ஒரு மாடல் ரன் பண்ணி கூட அதை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாடல் யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டியில் வச்சுக்கணும். வச்சுட்டு மெயினாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது லாங்செயின். இந்த லைப்ரரி பைத்தானில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லாங்செயின் ஃப்ரீ தான். ஃப்ரீ இன் த சென்ஸ் ஓகே, லாங்செயின் வெப்சைட் ஒரு தடவை பார்ப்போம். ஸோ அவங்களோட பைத்தான் லைப்ரரி, கோர் லைப்ரரி வந்து ஃப்ரீ தான். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இவங்க ப்ரைஸிங் வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரு சில க்ளவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம வேணும்னா ப்ரைஸிங் ஆப் பண்ணி நீங்கள் அவங்க க்ளவுடில் டிப்ளாய் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் உங்கள் க்ளவுட்லேயே கூட டிப்ளாய் பண்ணலாம். அடிஷ்னலாக அவங்க ஒரு சில சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ரொடக்ஷன் போகும்போது. அந்த டைமில் நீங்கள் லாங்செயின் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வாங்குறதுன்னு வாங்கிக்கலாம் ப்ரைஸிங்கில். ஸோ நம்ம அவ்வளோ டீப்பாக இப்போ போவோன்னா பழையபடி இங்கே வந்துடும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. என்ன கொடுத்துருக்கேன்னா பிப் இன்ஸ்டால் -r ரெக்குயர்மெண்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால் எல்லா பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஓப்பன்ஏஐ கீ வேணும், இல்லாட்டினா ஜெமினை மாடல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜெமினை கீ வேணும். இது நீங்கள் அவங்களோட பிளாட்ஃபார்மில் சைன் அப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த கீ கிடச்சிரும். யூ ஜஸ்ட் ஹாவ் டு சர்ச் இட் இன் கூகுள். ஜஸ்ட் நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னா ஓப்பன்ஏஐ ஏபிஐ கீ சைன் அப் அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா கூகுள் ஏபிஐ கீ சைன் அப் அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டாகவே வந்துடும். நீங்கள் லாகின் பண்ணி சைன் அப் பண்ணிக்கலாம். ஓப்பன்ஏஐ மட்டும் நீங்கள் காசு கொடுக்கணும். மினிமம் ஒரு $5 நீங்கள் கொடுக்கணும். $5 கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் மொத்த லாங்செயின் கோர்ஸையும் லேர்ன் பண்ணி முடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு டோக்கன் பேலன்ஸ் இருக்கும், அதாவது கிரெடிட் இருக்கும். இல்லை நான் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜெமினை மாடல் யூஸ் பண்ணலாம் ஃப்ரம் கூகுள். போத் ஆர் மோர் ஆர் லெஸ் சிமிலர் தான். நீங்கள் காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் ஜெமினை மாடல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே டாட் சாம்பிள்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் உங்கள் கீயை போடணும். என் கீ ஆல்ரெடி இந்த .env ஃபைலில் இருக்குது. நீங்கள் உங்கள் கீ க்ரியேட் பண்ண அப்புறம் இந்த ஃபார்மேட்டில் உங்கள் கீ உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் என்ன இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் லாங்செயின். அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ் .env இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா .env வேணும். அப்புறம் .env இம்போர்ட் load.env load.env. இது என்னென்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் லோட் பண்ணுறதுக்காக.
வந்துட்டு நான் 2 என்விரான்மென்ட் வேரியபிள் லோட் பண்ண போறேன். கூகுள் ஏபிஐ கீ, ஓப்பன் ஏஐ ஏபிஐ கீ. ஸோ நான் என்ன பண்ண போறேன், கூகுள் ஏபிஐ கீ. இல்லாட்டினா நான் கூகுள் மட்டுமே லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அமௌண்ட்ஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளில் சைன் அப் பண்ணி அவன்கிட்ட ஏபிஐ கீ வாங்கிக்கலாம். ஸோ கூகுள் ஏபிஐ கீ மட்டும் யூஸ் பண்ணி ஓகே, நம்ம 2 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ லாங்சைன்றது பேஸ் லைப்ரரி. அதுக்கு மேலே எந்த எல்எல்எம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்எல்எம்க்கான லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம லாங்சைன் கூகுள் ஜெமினி அந்த லைப்ரரி ஜெமினையோடது அதை யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் லாங்சைன் கூகுள் ஜெமினி நம்ம சாட் கூகுள் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்ற மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இம்போர்ட் பண்ணிட்டு நான் இதை கூகுள் எல்எல்எம்னு வச்சுக்கிறேன். கூகுள் எல்எல்எம் ஈக்குவல் டு சாட் கூகுள் ஜென்ரேட்டிவ் ஏஐ. எனக்கு ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் இருக்குன்றனால அதுவே காமிக்குது. இப்போ என்னென்னா ஓகே, ஜெமினை 2.0 ஃப்ளாஷ். இது என்ன மீனிங் அப்படின்னா, டெம்பரேச்சர் 0 அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணி இந்த சென்ஸ் க்ரியேட்டிவாக ரொம்ப க்ரியேட்டிவ் ஆன்சர் பண்ணாத, ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் பண்ணு அப்படின்றதா டெம்பரேச்சர் 0. டெம்பரேச்சர் 1 அப்படின்னா எனக்கு ஆன்சர் ஃபுல்லாக க்ரியேட்டிவாக வரும், ரொம்ப க்ரியேட்டிவாக வரும். சம்டைம்ஸ் அது கரெக்டாகவும் இருக்காது. 0.5னா மீடியமாக இருக்கும். பை டிஃபால்ட் 0வில் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். அது க்ரியேட்டிவாக உள்ள மிக்ஸ் பண்ணி எல்லாம் சொல்லாமல் வரும். ஸோ மாடல் ஈக்குவல் டு ஜெமினை 2.0 ஃப்ளாஷ். நான் ஜெமினை 2.0 ஃப்ளாஷ் மாடல் யூஸ் பண்ண போகிறேன். நிறையா மாடல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொவைடர் எடுத்துட்டிங்கன்னா அவன்கிட்ட நிறையா மாடல் இருக்கும். ஓப்பன் ஏஐட்ட நிறைய மாடல் இருக்கும், ஜெமினைட் இருக்கும், கிராக்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ChatGPT 4 வருது, 4.1 வருது, இப்போ ChatGPT 5 வருது, அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஒன்று ஒரு மாடல் தான். எந்த மாடல் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏபிஐ கீ வந்துட்டு நான் இப்போ இம்போர்ட் பண்ணி ஏபிஐ கீ யூஸ் பண்ணிக்கிறேன். என்னது வந்துட்டு .env ஃபைலில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்துட்டு ப்ராம்ப்ட். ஓகே, langchain core.forms import prompt template. ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் பற்றி நம்ம இப்போ தான் பேசணும். அது இங்கே தான் யூஸ் ஆகுது. இப்போ நான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இல்லாமல் ஒன்று ரன் பண்ணி காமிக்கிறேன். வந்துட்டு கூகுள் எல்எல்எம் டாட் இன்வோக் வேர் இஸ் சைனா லொக்கேட்டட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இதை நான் ரெஸ்பான்ஸ்ன்ற வேரியபிளில் வச்சுக்கிறேன். ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன்னா ஓகே, உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா? சைனா இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்ட் ஏஷியா. தென் நான் ரெஸ்பான்ஸ் டாட் கன்ஃபர்ட் அப்படின்னு போட்டேன்னா டேரெக்டாக ஆன்சர் மட்டும் வரும். ஓகே, சைனா இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்ட் ஏஷியா. இது என்னன்னா இதே கொஸ்டினை நான் இங்கே கேட்குற மாதிரி தான். ஜெமினைட்ட போய் சஃபாரியில் சைனா இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்ட் ஏஷியா நான் இங்கே கேட்குற மாதிரி தான். அதை நான் வந்து இப்போ கோடில் கேட்டிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் ஒரு வாட்டியும் கொஷின் கேட்கணும்னா இந்த மாதிரி கோடில் வந்து மாற்றிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டெம்ப்ளேட்னு ஒன்று பில்ட் பண்ணி வச்சுருவோம். அதுதான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட். இப்போ நான் இதே கொஸ்டினை ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் மூலமாக எப்படி கேட்குறேன்னு பாருங்கள். இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன், இல்லாட்டினா இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு அது தேவைப்படாது. ஓகே, கம்ப்ளீட் த யூசர் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் என்ன கேட்குறானோ, இப்போ வேர் இஸ் சைனா லொக்கேட்டட் அப்படின்றது இந்த இன்புட்குள்ளே வரும். ஃபஸ்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், செயின் பில்ட் பண்ணணும். ஓகே, முன்னாடி எல்எல்எம் செயின் அப்படின்ற ஒரு கிளாஸ் இம்போர்ட் பண்ணி பண்ணுவோம். அதெல்லாம் இப்போ டிப்ரிகேட் ஆயிடுச்சு லாங் செயினில்.
ஸோ இப்போ மோஸ்ட்டாக லேண்ட் செயின் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்துட்டு ரன்னபிள் இன்டர்ஃபேஸ்க்கு மாற்றுறாங்க. ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இதுதான். நீங்கள் பைப் சிம்பிள் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் செயின் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு புரியும். இப்போ புரியலன்னா ரொம்ப திங்க் பண்ண வேணாம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு இது இன்ட்ரடக்ஷன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இப்போ செயின் பில்ட் பண்ணியாச்சா? செயின்றது ஒன்றும் இல்லை, ப்ராம்ப்ட்டு. இந்த ப்ராம்ப்டில் ஃபில் பண்ண ஃபார்மேட்டை வந்துட்டு எல்எல்எம்முக்கு பாஸ் பண்ணோம். எல்எல்எம் வந்து அதுக்கான ஆன்சர் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்துட்டு செயின் டாட் இன்வோக் இன்புட் வேர் இஸ் இந்தியா லொக்கேட்டட். ஏன் இன்புட் அப்படின்னா இங்கே இன்புட்ன்ற வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த இன்புட்டை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். வேர் இஸ் இந்தியா லொக்கேட்டட் அப்படின்றது இப்போ இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்குள்ளே போய் ஃபில் ஆகிக்கும். யூ ஆர் அ ஹெல்ப்ஃபுல் அசிஸ்டன்ட், கம்ப்ளீட் த யூசர் ரெக்வஸ்ட், வேர் இஸ் இந்தியா லொக்கேட்டட் அப்படின்னு இந்த கொஷின் வந்து அங்கே ஃபில் ஆகிக்கும். அது வந்துட்டு கூகுள் எல்எல்எம்க்கு பாஸ் ஆகும். எல்எல்எம்க்கு ஃபுல்லாக போகும்போது அது இந்தியா எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்றது ஆன்சர் சொல்லும். இப்போ நான் ரெஸ்பான்ஸில் சேவ் பண்ணிட்டு print response டாட் கான்டென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் சவுத் ஏஷியா. ஸோ இதுதான் நீங்கள் சிம்பிளாக ஒரு எல்எல்எம் எப்படி கோடில் யூஸ் பண்ணுறது, அதை லேண்ட் செயின் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இவ்வளோ பீஸ் ஆஃப் கோட் மட்டும்தான் வரும். ஏன்னா நம்ம பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆப் எதுவும் பில்ட் பண்ணல. கொஷின் நீங்கள் டேரெக்டாக ப்ரௌசரில் சாட்ஜிபிடியோ இல்லை ஜெமினேட்டியோ கேட்குறத வந்துட்டு நாம் கோடில் கேட்டிருக்கோம். இப்போது ஓப்பனை யூஸ் பண்ணுறது இதே மாதிரி தான். நீங்கள் கோடில் எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. அதுதான் லேங் செயினோட பெரிய அட்வான்டேஜ். ஃப்ரம் லேங் செயின் சப்போஸ் எனக்கு கூகுள் எல்எல்எம் வேண்டாம், எனக்கு ஓப்பனை எது வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பனை லைப்ரரி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்துட்டு கூகுள் பதிலாக நான் ஓப்பனே எல்எல்எம்னு எழுதிப்பேன். GPT-4 மாடல் யூஸ் பண்ணுறேன். ஏபிஐ கீ வந்துட்டு டேரெக்டாக அது .env ஃபைல்லேருந்து எடுத்துக்கிச்சு. இப்போ நான் வந்துட்டு இப்படி கொடுக்குறேன்னா இப்போ எனக்கு ஓப்பன் எல்எல்எம் யூஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கும். ஸோ இந்தியா இஸ் லொக்கேட்டட் இன் சவுத் ஏஷியா. நீங்கள் ஆன்சர் டிஃப்ரென்ஸை பார்த்தாவே தெரியுது வேறு மாடல்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் செயினில் எந்த மாடல் யூஸ் பண்ணணுமோ அந்த மாடலை மாற்றிட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த மாடல்லேருந்து ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். மற்றபடி நீங்கள் கோடில் வேறு எங்கேயுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரொடக்ஷன் ஆன் லேங் செயின். அடுத்தடுத்த சீரீஸில் நிறையா டைப்ஸ் ஆஃப் செயின் இருக்குது. அண்ட் சேட் ஆப் பில்ட் பண்ணுற மாதிரி கூட ஐடியா இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈவன் சப்ஸ்கிரைப் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ஆன் லேங் செயின். அண்ட் நான் சொல்லிக் கொடுக்குறதுல ஏதாவது வேறு சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி போகலாம், இன்னும் ஸ்லோவாக போகலாம், இன்னும் ஸ்பீடாக போகலாம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடும்போது முடிஞ்சளவு அதை இன்கார்பரேட் பண்ணி வீடியோஸ் போடுறேன். அண்ட் யா, தேங்க்ஸ் கைஸ்.